காவிரியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக நாமக்கல், ஈரோடு மாவட்ட ஆற்றங்கரையோர மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் வீட்டுமனை வழங்கி நிரந்தர தீர்வு காண அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். மேட்டூர் அணை முழு கொள்ளளவை எட்டியதால் காவிரி ஆற்றில் உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம், பள்ளிப்பாளையம் மற்றும் ஈரோடு மாவட்டம் பவானி கரையோர பகுதிகளில் குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. ஒலிபெருக்கி மூலம் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டதோடு ஏராளமான மக்கள் சமுதாய கூடத்தில் தங்க வைக்கப்பட்டனர். இந்த நிலையில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் சமயங்களில் மட்டுமே பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்கப்படுவதாக கூறும் கரையோர மக்கள் பல ஆண்டுகளாக கோரிக்கை வைத்தும் ஒரு சிலருக்கு மட்டுமே வீட்டுமனை வழங்கப்பட்டுள்ளதாகவும் மற்றவர்களுக்கு வீட்டுமனை வழங்கப்படவில்லை எனவும் வேதனை தெரிவித்தனர். வந்து காலி பண்ணணும்னு சொல்றாங்க. அவங்க உண்டான இடம் கொடுத்ததான் நம்ம காலி பண்ணி போக முடியும். இங்க கீழே இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வெப்பட பக்கம் கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த மேட்டுல இருக்கிறவங்களுக்கு இன்னும் கொடுக்கல. டிச்சு பரம்பத்தில் இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் கொடுக்கல. நாங்க அப்போதைக்கு சாமான செட்லாம் எடுத்துட்டு மேட்டுக்கு போயிடுவோம். அப்புறம் மண்டபத்துல இடம் கொடுத்தாங்கன்னா அங்க போய் இருந்து சாப்பிட்டுட்டு தண்ணி எல்லாம் போன வாட்டி நாங்க மறுபடியும் எங்க இடத்துக்கே வந்து உட்காந்துருக்கோம் சார். கேட்டுக்கலாம் இடம் தரையிட்டு இருக்கிறாங்க, இன்னும் ஒதுக்கல. பாதி பேர்த்து கொடுத்துட்டாங்க, நல்லா போயிட்டாங்க. பாதி பேர் இருக்கிறாங்க. ஆண்டுதோறும் ஆடி மாதங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதால் அச்சத்துடன் வசித்து வருவதாக கூறும் பொதுமக்கள் பாம்பு உள்ளிட்ட விஷ ஜந்துக்கள் வீடுகளை சூழ்ந்து வருவதாகவும் கவலை தெரிவித்தனர். ஈரோடு மாவட்டம் பவானியில் உள்ள கந்தன் பட்டறை, விஸ்வேஸ்வர வீதி போன்ற பகுதிகளில் உள்ள வீடுகளுக்கு முன்பாக வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. கந்தன் பட்டறையில் சுமார் 25 வீடுகளுக்கு முன்பாக தண்ணீர் சூழ்ந்த நிலையில் மக்கள் மாற்று இடத்திற்கு சென்றனர். கீழக்கிறீங்களா பார்த்தீங்கன்னா முகாமுக்கு போயிட்டாங்க. ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒருத்தர் ஆம்பளைங்க இங்கே நம்ம வீட்டுக்கு பாதுகாப்புக்காக இங்கே இருக்கிறோங்க. காவிரி கரையோர மக்களுக்கு இந்த கரையை கொஞ்சம் பலப்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிற தங்க வீட்டுக்குள்ளேயே வந்துருச்சுங்க. வாசுபடி வரைக்கும் இருக்குது. இப்போது இது எங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. பவானி ஆற்றில் நீரோட்டத்திற்கு தடையாக இருந்த ஆகாய தாமரைகளை பரிசலில் சென்று அகற்றும் பணிகள் நடந்தன. வெள்ளப்பெருக்கு காலங்களில் உடைமைகள் பாதிக்கப்படுவது தொடர்கதையாக உள்ளதாக கூறும் மக்கள் தங்களுக்கு வீட்டுமனை வழங்கி நிரந்தர தீர்வு காண வேண்டுமென வேண்டுகோள் விடுத்துள்ளனர். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக நாமக்கல் செய்தியாளர் ரவி மற்றும் ஈரோடு செய்தியாளர் பாபு.